பகுதியை வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமீது கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்திலும் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Heard but not held back. Heard but not held back. ஒருவேளை காயப்படலாம், கஷ்டப்படுத்தப்படலாம், ஆனால் ஒருபோதும் தடை செய்யப்படுவதில்லை. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை ஒருவேளை தாமதப்பட செய்யலாம். பிசாசு ஒருவேளை அதை தாமதப்படுத்தலாம், அல்லது நம்முடைய சரீர பலவீனங்கள் அதை ஒருவேளை தாமதப்படுத்தலாம். ஆனால் ஒருபோதும் அவைகளை தடை செய்ய முடியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறவைகளை உங்கள் கரங்களிலே அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? It is yours. யாருமே அதை எடுக்க முடியாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளைக்குள் போட்டார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் நம்ம அடிக்கடி வாசித்த பிரசங்கம் கேட்ட ஒரு பகுதி. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மோடு பேசுவாராக. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் அக்கினி சூளைக்குள் இருக்கும் பொழுது ஒரு டிவி ஸ்கிரீன்ல அந்த பார்க்குற மாதிரி ராஜாவும் அவருடைய மனிதர்களும் என்ன செய்தார்கள்? அந்த அக்கினி சூளையை பார்த்துருப்பாங்க. அப்படிதானே? நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்னஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு அதாவது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும். ஒரு ரூமோட ஓப்பன் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் இவங்க உள்ள நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு க்ளோஸ்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கிடையாது. அது கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், ஒரு பகுதி ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கணும். அதில் இவங்க ஃபயர் பண்ணி அதுக்குள்ளே இவங்களை என்ன செஞ்சுருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி தூக்கி போடும் பொழுது ராஜா அவருடைய மனிதர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்படியே அந்த ஃபர்னஸை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்க போகிறது? ஏன்னா கொண்டு போய் போனவங்க என்ன செஞ்சான்? அவன் காலி போனவனுக்கு இவ்வளவு பாதிப்புனா உள்ள இருக்கிறவனுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்திருக்கும். இவன் அப்படி ஒரு எண்ணத்தோட அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவங்கள இன்றைக்கு நம்மை ஒருவேளை வேதனைப்படுத்துவதற்கு அல்லது நமக்கு தீங்கிழைப்பதற்கு முயற்சி செய்கிறவர்கள் சந்தோஷமா அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே, நாம் ஒன்றும் செய்ததில்லை, கர்த்தர் அந்த இடத்திலே கிரியை செய்வார். அவர் கிரியை செய்யும் பொழுது அங்கே எப்படி அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போனவர்கள் மரித்தார்களோ, அதே போல இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். நமக்கு விரோதமாய் சதி செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் காரியங்களை யோசித்து பிணைக்கிறவர்கள், அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்யவில்லை, அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஐயோ எனக்கு இப்படி நடக்கிறது, எனக்கு இப்படி துரோகம் இழைக்கப்படுகிறது, எனக்கு இப்படி வன்மமாய் செய்கிறார்களே, நான் செய்யாத தவறுக்கு எனக்கு தண்டனை தருகிறார்கள், அல்லது நான் செய்யாததை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை. காரணம் என்னவென்றால், God is fighting for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
நீங்க யுத்தம் பண்ண போவதில்லை. எனக்கு என்ன உள்ளே, இவர்கள் 3 பேரும் ராஜா நிறுத்தின சிலையை வணங்காதது ஒரே ஒன்றுதான் அவருடைய பிரச்சனை. அவர்கள் செய்த தவறு. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அப்படி ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன செய்வதில்லை. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, maybe your situations seems to be so hard, உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது நடந்து போகிற பாதை ஒருவேளை முரடானதாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வியாதி மிகவும் கொடிதாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள், அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இவர்கள் அக்கினி சூளைக்குள் போகும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். See, we are Christians. நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நமக்கு பேரே கிறிஸ்தவர்கள் இல்ல. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுலேயே மீனிங் இல்லை. அந்த வார்த்தையிலே என்ன இருக்குது? அர்த்தம். கிறிஸ்து அவர்கள். நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்களா எல்லாரும்? கிறிஸ்து அவர்கள். நம்மெல்லாம் கிறிஸ்து அவர்கள். அப்ப கிறிஸ்து எப்படி இருக்காரு? அப்படித்தானே நம்மளை எல்லாரும் என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. ஆனா பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சூழ்நிலைக்கு தகுந்தது போல நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே பிளெக்சிபிளா போயிடும். ஆமாவா இல்லையா? இல்ல 10 பேர் ஒரு விஷயத்துக்கு ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளு தனியா கடந்து எப்படி போராட முடியும்? நம்மளும் அவங்களோட என்ன செஞ்சிடலாம்? ஊரோட ஒத்து போக வேண்டியதான். நானே ராஜாவுக்கு ஒத்து போயிடுச்சு சிலையை கும்பிடுறதுக்கு. 3 பேர் மட்டும் தனியாக அடிக்கிறான். அவன் 3 பேரும் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு, ஏப்பா சாத்ராக்கு என்ன நினைக்கிற, மேஷாக்கு நம்மெல்லாம் அவங்களோட போயிடுவான், இல்லாட்டி இவங்களோட தூக்கி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அக்கினி சூளையில போட்டால் நம்ம அவ்வளோதான். பாரு இங்கே வரைக்கும் அண்ணல் அடிக்குது. 3 பேரும் மீட்டிங் போட்டு அப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் திரும்பி பார்க்குறான். ஊரே ராஜாவுக்கு பின்னால் நிற்கிறீங்க, 3 பேரும் தனியாக நிற்கிறாங்க. நீங்க தனியா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் எங்க இருக்கோ அங்கதான் ஆண்டவர் இருப்பார்ன்ற தப்பும் நீங்க என்ன செய்யணும். பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 3 பேர், அவருக்கு தேவை 2 பேர் தான். 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும். ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அவர் வல்லமை ஒருபோதும் என்ன செய்யும். 2 பேர் ஒருமனப்படணும், அவ்வளவுதான் மேட்டர். இவங்க 3 பேர் ஒருமனப்பட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒருமனப்பட்டார்கள். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்க டீச்சர் சொல்லுவாரு, 2 ஒருமனப்பட்டா பயங்கரமான அற்புதம் நடக்கும் தம்பி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நீங்க ஊழியத்துக்கு போகும்போது 2 பேர் ஒருமனப்படுறதுக்கு நீ எங்கேயும் ஆளை போய் தேட தேவையில்லை. நீயும் உன் மனைவியும் ஒருமனப்படுங்க, கர்த்தர் உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்க மனைவியும் நீங்களும் உங்க கணவனும் ஒருமனப்பட்டா உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். 2 ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்க குடும்பத்தில் இறங்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் வேலையிலே, கர்த்தருடைய மகிமை உங்க பிசினஸ்ல, கர்த்தருடைய மகிமை நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. When you united in the presence of the Lord, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் ஒருமனப்படும் பொழுது, இணைக்கப்படும் பொழுது
கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தயக்கத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நின்று பேசிக் கொண்டிருக்கலாம். கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நீங்களும் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் நீங்கள் ஒரு மனப்படுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர் எங்களை தப்பு வைப்பார். ஒருவேளை தப்பு வைக்காமல் போனால், ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருந்தால், ஒருவேளை நன்மை நடப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்தால், உதவி வருவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தால், எல்லாம் நமக்கு எதிராக இருந்தால், தோல்வியை சந்திக்கிறது போல தோன்றினாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு நொடி பொழுதிலே அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். ஒரு நொடி பொழுதிலே காரியங்களை அவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். பின்னால் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நமக்கு கை பிடிக்கிறது கஷ்டம். தேங்க்யூ ரச்சனா. இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால கையை பிடிக்க முடியாது இல்லையா? இந்த கொரோனா வந்ததுலேருந்தே நம்ம எல்லாம் ஒரு மாதிரி என்ன செஞ்சிட்டோம், ஆயிட்டோம். ஆனால் அது ஒன்றும் இல்லை, அதை பார்த்து நம்ம பயந்துட்டோம். ஒரு விஞ்ஞானி சொன்னார், இப்போ கொரோனா ஒன்றுமே கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவர் அது சொன்ன, கொரோனா ஒன்றுமே கிடையாது. கொரோனாவை பார்த்து நீ பயப்படுற, அதுதான் பிரச்சனை. கொரோனா வந்துட்டு போயிருக்கும். அது சொல்கிறேன், கொரோனா உனக்கு கூட வந்துட்டு போயிருக்கும்பா, அது உனக்கே தெரியாது. ஆனால் நீ இன்னும் பயந்துகிட்டே இருப்பா. அதுதான் கொரோனா. இது பயம்தான் கொரோனா. அதான் ஒரு ஃபேமிலிக்கு நேற்று போயிருக்கும் போது சொன்னாங்க, அவங்க கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமான பயம். வீட்டை விட்டு வெளியே வர்றது, கதவை பூட்டினதை கூட சரி. ஒருவேளை பாஸ்டர்கிட்ட ஃபோனில் பேசினா கூட கொரோனா வந்துடணும்னு ஒரு பயத்தில் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை பாதுகாக்கிற விசுவாசம் நமக்குள்ள வரும் இல்லை? அதனால் இப்போ ஒரு டிஸ்டன்ஸில் வந்துட்டோம். அப்போல்லாம் இதுக்கு முன்னாலெல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, சமுதாயம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, யாரும் ஒன்றா இருக்கக்கூடாது, எல்லாம் தனியாக இருங்க. ஒருத்தர் அன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாரு. கணவன் மனைவி வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போது டூ வீலரில் போகும்போது படக்கு ஒரு போலீஸ்கார் கையை நிறுத்துங்க நிறுத்தினாரா, இறங்குங்க மொத்தம், இப்படி 2 பேரும் ஒன்றா உட்காந்து போகலாமா அப்படின்னு கேட்டாரா. அட பாவீங்களா, என்னையா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி உட்காந்து போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப் அப் பண்ணணும். 2 பேருக்குள்ளேயே என்ன இருக்கணும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணுறது, சில பேருக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்பா நிம்மதிடா, தொலைஞ்சிச்சுடா அப்படின்னு. அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, எப்பா நாங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தானே உட்காந்துருக்கோம், எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து பேசியிருக்கோம். ரோட்டுக்கு வந்தால் மட்டும் அப்படி தள்ளி இருந்தால் கொரோனா போயிடுமாயா, வீட்டில் ஒன்றா தானே இருக்கோம். இது என்னன்னா, மனிதர்களை பிரித்து வைக்கிற, மனிதர்கள் ஒருவர் அல்லது இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை மனிதர்கள் உணர முடியாமல் இந்த கொடிய நோய் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அதனால நீங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒருவேளை வந்தா அதை பத்தி பிரச்சனை இல்லை. சுகம் தருகிறவர் யாரு? அவர் தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது மாதிரி எங்களுக்கு கொரோனா வராது, ஒருவேளை வந்தாலும் அவர் தான் எங்களை அதை செய்வார். அப்புறம் என்ன, அவர் தான் நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். அப்புறம் எதுக்கு நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணுமா, பயப்படணுமா? தேவையில்லை. அல்லேலூயா. எனக்கு என்ன அனுபவம், இவர்கள் தேவன் எங்களை பாதுகாப்பார், அப்படி பாதுகாப்பாக போனா கூட நாங்கள் இவைகளை ஆராதிப்பதில்லை என்று சொன்னார்கள்.
இவர்கள் அக்கினி சூளைக்குள் இருக்கும் பொழுது ராஜா அவர்களை பார்க்கிறார். அவருடைய மனிதர்கள் அவரை பார்க்கிறார்கள். 3 பேர்ல நாங்க உள்ள தூக்கி போட்டோம். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. 3 பேரை உள்ள தூக்கி போட்டோம். 4வது ஒரு ஆள் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய சாயல் எப்படி இருக்குதா? அவருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. Who is that தேவபுத்திரன்? இங்கிலீஷ்ல அது எப்படி போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல வாசிமா. அது எத்தனாம் வசனம்? 25. என்னாச்சு? எல்லாரும் போய் இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். வெறும் தமிழ் பைபிள் மட்டும் கொண்டு வராம ஆளுக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் Look, I see 4 men united, untied, walking around in the midst of the fire, and they are not hurt. And the appearance of the fourth is like a son of the gods. Son of the God. Son of God. Who is son of God? கைகளை உயர்த்தி விடாதீங்க. 4வது ஒரு ஆளு அங்க உள்ள இருக்கிறாரு. அவருடைய சாயல் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவோட சாயல் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தான் சொன்னாரு, நீ எங்க இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். நீ அக்கினி சூளையில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீருக்குள் நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், வேதனையை கடந்தாலும், துக்கத்தில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நம்மோடு இருக்கிறவர். God is with us. அவர் நம்மோடு இருக்கிறவர். கர்மையானவரே, அவர் இல்லாம அவர் நம்மளை தனியா ஒருபோதும் என்ன செய்யறதில்லை. நம்ம தனியா விடவே மாட்டோம். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். 3 பேர் உள்ள போற வரைக்கும் அந்த 3 பேருக்கும் தெரியாது அவர் எங்க இருக்கிறாரு. இப்பயும் ஒருவேளை உங்க கஷ்ட சூழ்நிலையில, உங்க பிரச்சனையில, உங்க போராட்டத்துல ஒருவேளை ஆண்டவர் இல்லாதது போல தோன்றலாம். அவர் எங்க இருக்காரு உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாரு உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளுனானோ அவன் கண்ணுக்கு தெரியும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது. பிசாசுக்கு தெரியும், நல்லா பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விரோதமா வேலை செய்யற பிசாசுக்கு தெரியும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு என்ன அருளே, அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். வெளியே கொண்டு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு என்ன இல்லையா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மணம் அவர்களிடத்தில் வீசாமல். They don't even smell like smoke. They don't even smell like smoke. அந்த வாசனை கூட, அந்த புகையோட வாசனை கூட, அந்த அக்கினியோட வாசனை கூட அவன் மேல என்ன செய்யல, இல்லவே இல்லை. There was no trace at all. அதுக்குரிய எந்த அடையாளமும் அவன் மேல இல்லை. அவனை பார்த்தா இவன் அக்கினிக்குள்ள போயிட்டு வந்தவன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு யாரும் உங்களை அடையாளம் காணவே முடியாது. உங்க வியாதி இப்படிப்பட்ட ஒரு வியாதியில இவன் இருந்தான்னு ஒருத்தனும் சொல்லவே முடியாது. இப்படி ஒரு மனவேதனையில இவன் இருந்தா ஒருத்தனும் சொல்லவே முடியாது. அதுக்குரிய எந்த அடையாளமும் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். God is going to pull you out of your problems, pull you out of your diseases, pull you out of your every circumstances. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அப்படி ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது உங்க மேல என்ன இருக்காதா, அதுக்கு ஒரு எந்த ட்ரேஸ் இருக்கு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால சில
சம்பவங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். 15 years back I was hurt. 15 வருஷத்துக்கு முன்னால என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் கனவு மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு எந்த ட்ரேஸும் இப்போ கிடையாது. ஆனால் அன்றைக்குள்ள நிலைமை பார்க்கும்போது நிச்சயமா இப்படி ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூட முடியல. ஆனால் அப்படி ஒரு பாதையில் நான் இருந்தேன். கர்த்தர் இப்பொழுது என்னை வைத்திருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்படி உன்னைய வாழ்க்கையில நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. அல்லேலூயா. சரி, ஒருவேளை இன்றைக்கு கடினமாய் தோன்றுகிறவைகள் வரப்போகிற இன்னும் சில நாட்கள், இன்னும் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அப்படி ஆண்டவர் விடுதலை செய்யும் பொழுது வெளியே வரும்போது உங்களை பார்த்தா அதுக்குரிய எந்த அடையாளம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது பழையவைகள் முற்றிலும் ஒழிந்து போகின்றன. Everything become new. எல்லாம் புதிதாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகையாலே சூழ்நிலைகளுக்காக மாறுகிறவர்கள் நாங்கள் அல்ல. சூழ்நிலைகளை நினைத்து பயந்து அதுக்கு தகுந்த மாதிரி போறவங்க நம்ம இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அதை கொஞ்சம் திரும்பவும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 பேர் மட்டும் தனியா இருந்தா, ஊரெல்லாம் ஒன்னா இருந்தா அதுக்காக 3 பேர் நாங்கள் தனியா இருக்கணும்னு நம்ம பயப்படுற கூட்டமா நம்ம? ஹலோ, இல்லை நான் மட்டும் தனியா இருக்கேன், எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, மெஜாரிட்டி வின்ஸ். அதுதான் உலகத்தோட நியதி. இல்லை, எங்க மெஜாரிட்டி இருக்கும், மெஜாரிட்டி தான் என்ன செய்யும், வின் பண்ணும். ஆனால் தேவனுடைய பார்வை எப்பயுமே ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி வேர்ல்ட்ஸ் சைட். ஆண்டவர் பார்வைக்கும் உலகத்தோட பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில எப்பவுமே கொஞ்சம் தான் என்ன செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உயர் மலையோ சமவெளியோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு 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 ஸ்டார்ட் வரும். அதாவது மெஜாரிட்டி பத்தி சொல்வார். அது எப்படி வரும்? உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. ஆனால் அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீத்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. விட்டு கொடுக்காத தகப்பனுக்கு. அப்ப கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பாருன்னா அது உலகத்தோட முடிவு. தனியா இருக்கிறவரோடு கர்த்தர் இருப்பார் என்றார். அதுதான் தேவனுடைய நியதி. அல்லேலூயா. தனிமையில் உணர்ந்து தனிமையில் ஆடிக்கொண்டிருக்கிற எனக்கு மேல தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விரோதித்திருக்கலாம், ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், நீங்கள் முழுவதும் அவர்களை நம்பினீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஏமாற்றமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிறவர்கள் ஒருவேளை தோல்வியில் முடிந்திருக்கலாம். உடைந்து போன இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். உடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தோல்விகளை மாத்திரம் சந்தித்து வலியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள். கர்த்தர் அதற்கான சுவடே இல்லாமல் உங்களை சுகப்படுத்துகிறவர், அதற்கான வடுவே இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். They don't even smell like smoke. They don't even smell like smoke. அந்த கருகினதுக்குரிய எந்த அடையாளமும் இல்லாமல் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஒரு மனுஷன் உங்க மேல அடையாளம் போட முடியாது. இவன் எப்படிப்பட்டவன்.
இவன் வாழ்க்கை இப்படிதான் போச்சு, அப்படிதான் போச்சு. யாரும் சொல்ல முடியாது, பயப்பட வேண்டாம். சில பேருக்கு யோசனையே இருக்குதான், ஐயோ இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லுமோ. நிறைய பேருக்கு பயம் என்னன்னா, இந்த வியாதி, இந்த கொரோனா வந்துருச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏதோ இவங்க பெரிய ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி. கொரோனா வந்த விட அன்றைக்கி ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம பாஸ்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், அன்பு பாலன். நம்ம எல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு ஆண்டவர் கொரோனாலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. அவர் அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது சொல்கிறார், பாஸ்டர் நாங்கள் வீட்டை விட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்தவங்க எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு பக்கத்தில் வராமல் அப்படியே ரோடை ஓரமாக, அந்த ரோட்டு ஓரமாக ஒரு செவுறு, அந்த செவுத்தில் உரசிக்கிட்டே அப்படி போகிறாங்க. ஏன்னா இவங்க பக்கத்தில் வந்தால் என்ன வந்துடுமா, அவங்களுக்கு சுகமாயிடுச்சு. அவர் சொல்கிறார், எங்களை பார்க்குறவங்களாம் இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. அது ஒரு சின்ன ஊர், அவர் இருக்கிற இடம் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில், அது கிராமம். அதில் எல்லாருக்கும் இருக்குது கொரோனா வந்தால் தெரியும். இப்போ எங்களை பார்க்குறவங்களாம் எப்படி பார்க்குறாங்க, ஒரு பயங்கரமாக பார்க்குறாங்க. பாஸ்டர் எங்கள் பக்கத்துலேயே வர்றதில்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். மனுஷர்கள் வரலன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஒரு நாள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, திரும்ப வருவாங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன, நம் தோல்விகளை சுவடுகள் இல்லாமல் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வேதனைகளை ஒரு சுவடும் இல்லாமல் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஓ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளைக்கு போன பொழுது அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு சுவடும் இல்லை. உன் வேதனைக்கு சுவடில்லாமல் மாற்றுகிறவர், உன் கண்ணீரை சுவடில்லாமல் மாற்றுகிறவர், உன் அழுகையை சுவடில்லாமல் மாற்றுகிறவர். ஓ, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்க அப்படி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது, சுவடுகள் இல்லாமல் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? யாரெல்லாம் உங்களை தூக்கி உள்ள போட்டானோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்களோ, அவங்க சொல்லுவாங்க. அந்த ராஜா இவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீவிரமாய் எழுந்திருந்து பிரமித்து, இதுதான் நடக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உங்களை பார்க்கறவங்க பிரமிப்பாக போறான். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறவன் பிரமிப்படைய போறான். சொல்லுங்க, உங்களை பார்க்கிறவன் பிரமிப்படைவான். அல்லேலூயா. பிரமிப்பு. ஆமென். பிரமிப்புனா என்னது? ஆச்சரியப்பட போறான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அதான் நடக்கும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செய்ய போறது என்னது? பிரமிப்பு. இப்படி இருந்த இவன் இப்படி எப்படி வந்தா? அப்பதான் நம்ம சொல்லணும், என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவான், எனக்கு சந்தோஷமே. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதாவது நான் என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு முறை ஒரு 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 நபர் எங்க வீட்டுக்கு வந்தார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து பணத்தையும் எங்க வீட்டில் இருக்கிற சில பொருட்களையும் எடுத்துட்டு போயிடணும். எங்களை அதுக்காக நம்ப வச்சுட்டார். என்ன நம்ப வச்சாருன்னா, ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஐம் ஃப்ரம் டெல்லி, ஐம் ஹியர் இன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் அக்கா ஒரு காணிக்கை, ஒரு செக் கொடுத்துருக்காங்க, அதை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கணும். காணிக்கை செக்கா அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய்க்குரிய ஒரு செக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, அதை உங்கள் கையில் நான் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், 1.5 லட்ச ரூபா செக் காணிக்கை இது வரைக்கும் நம்ம லைஃப்ல வந்ததே கிடையாது. இப்போ 1.5 லட்ச ரூபா வருதுன்னு வாய் குழந்துட்டு உடனே போயிட்டோம்னா அது ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனால தெரியும். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீங்கள் யார் முதல்? அவர் சொன்னார், இல்லை எங்கள் அக்கா ஒரு தடவை உங்களை மீட் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அப்போது எனக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்தேன் நான்.
அவங்க ஜெபம் பண்ண உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் ஜெபம் கொடுத்துட்டாரு, அதுக்கு கிராட்டிடியூடு தான் இந்த காணிக்கை அப்படின்னாரு. நான் அவங்க அக்காவை பார்த்ததில்லை. உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த அவர் பேர் என்ன, வீரப்பன் பிடிக்கிற அந்த கூட்டத்தில் அவங்க தான் சீஃபாக இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து இதில் சூப்பரண்டன்ட் போலீஸாக இருக்காங்க, டெல்லியிலே எங்கேயோ சொன்னாங்க. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு கூட்டத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க யாரும் எவரெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து தலையை கொடுத்தாங்க, நீங்கள் ஜோம் பண்ணிங்க போயிட்டாங்க. எனக்கு பயங்கரமான சந்தேகம், இப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா நம்ம யார் ஜெபம் பண்ண வந்த ஒரு ஆளையும் அப்படிலாம் விட மாட்டேன். தலையை கொடுத்தா முடிவு பிடிச்சி உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, யாரும் என்ன டீட்டெயில் கேட்காம ஆளை விடவே இல்லை. இப்படி ஒரு ஆள் வந்துட்டு போனாங்களே எனக்கு தெரியல. சரி எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பையில நேரில் பார்த்துருவோன்னு போன உடனே வேகமாக எடுத்து அந்த 1.5 லட்ச ரூபா செக் கொடுத்து, பாஸ்டர் இது முதல் வாங்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இது சம்பந்தமே இல்லாமல் நீ என்கிட்ட கொடுத்து நான் நினைக்கிறேன், எப்போ நீ யாரோ தெரியும் வேற ஆள்கிட்ட வேற யாராவது அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணி இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையேப்பா, நீ இப்படி வேற சொல்றியே, வேற ஆளாக இருக்க போகுது, வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்காம ஏன்ட்ட கொண்டு வந்துட்டேன். ஐயோ நீங்கள் தானே ஸ்டாலின்? ஆமாம் நான் தான் ஸ்டாலின். திண்டுக்கல்ல நீங்கள் ஒரு ஆள் தான் ஸ்டாலின், நானும் விசாரிச்சிட்டேன், நீங்கள் தான் இந்த செக்குக்கு உரியவர் அப்படின்னா. அப்புறம் ஒரு காஃபி குடிப்போம், எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் சாட்டர்டே பார்க்குறேன், சண்டே மார்னிங் இதே இடத்துல தான் பக்கத்தில் அடுத்த பில்டிங்கில் உங்கள் ஆலயத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் சண்டே. ஓ தாராளமாக வரலாம். வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் ஆராய்ச்சிட்டு அப்புறம் நாங்கள் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பையன் பாப்பா லஞ்ச் சாப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு போனால் பேச ஆரம்பிச்சு நாங்கள் அவனுக்கு ஆண்டவரை பார்த்த பேச எல்லாம் சொல்ல இப்படியே பேசி சாயங்காலம் ஆச்சு. அப்புறம் திரும்ப பேசினோம், ராத்திரி ஆச்சு, சாப்பிட்டோம், அப்புறம் திரும்ப பேசினோம், மிட் நைட் ஆச்சு, காஃபி குடித்தோம், அப்புறம் திரும்ப பேசினோம், அப்புறம் காலையில் 5 மணி ஆச்சு, திரும்ப ஒரு காஃபி குடித்தோம், திரும்ப பேசினோம், 8-9 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் தெரியுது கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் பேசினோம். இப்படி பேசி அன்னைக்கு நைட்டு அவங்க தங்கிட்டான், எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தங்கிட்டான். அடுத்த நாள் அவனோட லேப்டாப்பு, அவனோட திங்ஸு, நிறைய நல்ல காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அவன் வச்சுருந்தான். அந்த லேப்டாப்பில் எடுத்து நான் நிறைய விஷயங்களை எனக்கு காமிச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு அவனோட பேச ஆரம்பித்தோம். எங்களோட பேச அவன் வந்த அப்போது ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் அவன் வந்ததுக்கு அப்போ அவன் இருந்த நிலைமையும் அவன் எங்களோட பேசி அந்த 2 டேஸில் அவனோட நிலைமை அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் ஒரு பையன் அவன் வந்திருக்கான், அவனுக்காக ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஜோம் பண்ணிட்டு அவனோட பேசிகிட்டே இருந்தோம். அடுத்த நாள் என்னாச்சு, ஈவினிங் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அவன் இந்த மாதிரி அக்கா வர்றாங்க, அவங்களுக்கு வழி தெரியல, நான் போய் அவங்களை கூட்டிகிட்டு வரேன் ஃபோனில் பேசிட்டு, சரி நாங்களும் அவங்களுக்காக என்ன பண்ணிட்டோம், சார் அவங்க வராங்களே அப்படி நம்மளை பார்க்குறதுக்கு தலப்பாக்கட்டிக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேணு பிரியாணியில் ஃபோன் பண்ணி எனக்கு 7 பேரும் நம்ம வராங்கன்னு சொன்னான். 7 பேர் வராங்க, அதுக்குரிய பிரியாணியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு நான் வந்து பணம் கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறேன். அவன் உடனே பேக் பண்ணி எல்லா பிரியாணியும் வச்சுட்டான். இவங்க வந்த உடனே ஆள் அனுப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா 3-4 மணி இருக்கும். அந்த பையனை போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனான். அன்னைக்கு போனவன் தான் இப்போ வரைக்கும் ஆளை காணோம். அந்த இவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்தானா அவனை பார்க்கணும். அவன் கடைசியாக சொன்னது அவர்கிட்ட பார்த்து, அக்கா எல்லாருக்கும் அக்கா அவங்கதான், அக்கா இவ்வளவு நாளாக நீ எங்கே போயிருக்க, இவ்வளவு நாளாக என் லைஃபே மாறி இருக்கும், நான் முதவே உன்னை பார்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரல, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவன் போயிட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நாங்களும் ஃபோன் அடிக்கிறோம், எடுக்கவே மாட்டோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அடின்னு அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க அது என்ன நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீம் இறங்கிட்டாங்க வேலையில். ஹேக்கிமாவும் கேரமாவும் அவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. அந்த லேப்டாப் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். அவன் லேப்டாப்பு, பேக்கு எல்லாமே காஸ்ட்லி திங்ஸு, அவனோட ஸ்பெக்ஸு, அவனோட வாட்சு எல்லாமே நல்ல பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் போனதோடு சரி. அதுக்கப்புறம் வரவே இல்லை.
அப்போ தான் அந்த லேப்டாப்பை மெதுவாக ரொம்ப நேரம் எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் எடுக்கல, ஆளை காணும். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு அதில் உள்ளே போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா அவனோட வேலையே என்னன்னா நிறைய பாஸ்டர்ஸை ஏமாத்துறது தான் அவன் வேலை. அதில் வந்து லிஸ்ட் வச்சுருக்கான், அந்த லேப்டாப்பில் லிஸ்ட் வச்சுருக்கான். இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாஸ்டர்ஸ் இது வரைக்கும் ஏமாத்திருக்கான். ஒவ்வொருத்தரும் அந்த செக்கை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட எப்படியோ அவங்க உடனே இந்த 1.5 லட்ச ரூபா செக் கொடுத்துட்டா, 2 லட்ச ரூபா செக் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட எதையாவது ஒன்று சொல்லி அவங்ககிட்ட இருந்தே ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா 35,000, 50,000, 1 லட்சம் இப்படி நிறைய பாஸ்டர்ஸ் வாங்கியிருக்கான். எங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தா தெரியுது, அது எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான். யார்கிட்ட எவ்வளோ வாங்கினேன் எல்லாம். கடைசியில் எங்ககிட்டையும் அவன் அதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கான், வந்திருக்கான். என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர் அதை அப்படியே தலைகீழாக மாற்றி எங்கிட்ட ஏமாத்த வந்தவன் எல்லாத்தையும் எங்ககிட்டே கொடுத்துட்டு ஓடிட்டான். அதான் கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து அவன் வந்து என்னன்னா மதமாற்றம் அடைந்திருக்கும். கண்டிப்பாக அவன் வந்து நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ரசிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ். நாங்கள் அது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் கிடையவே கிடையாது, வாங்கவும் முடியாது அந்த நிலைமையில. ஆனால் ஒரு அழகான லேப்டாப், ஒரு சாம்சங் லேப்டாப் கொடுத்துட்டு போயிட்டான், ஒரு இம்போர்ட்டட் லேப்டாப். அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கர சந்தோஷம். அடடா என்ன வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது வரைக்கும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்ச் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக இருக்கும். அவன் டைட்டன் வாட்ச், அதை கடையில் கொண்டு போய் கேட்குற இந்த வாட்ச் எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சது 10,000 ரூபா இருக்கும்னா. ஆடா பாவீங்களா, 10,000 ரூபாய்க்கு வாட்ச் கட்டுற அளவுக்கு நம்ம இது வரைக்கும் பாருங்க. அவன் பேக் ஒன்று, ட்ராலி பேக் ஒன்று வச்சுட்டு போயிட்டான். ட்ராலி பேக் வந்து சும்மா சாதாரண ஒரு பேக், அது சும்மா அப்படி தூக்கிட்டு போகிறது அந்த அந்த மாதிரி. இது வரைக்கும் ட்ராலி பேக்கே இல்லை. இந்த பேக் பார்க்க அழகாக இருக்கேன், சின்னதாக நல்ல ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேக்கை போய் ஒரு நாள் பேக் ஸ்டோருக்கு போயிருக்கும்போது அதே மாதிரி ஒரு பேக் இருந்துச்சு. இந்த பேக் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். சார் 4,500 ரூபா. 500 ரூபாய்க்கு மேலே பேக்கு பட்ஜெட் கிடையாது நமக்கு. பாருங்க எல்லாமே அப்படிதான். எல்லாத்தையும் அதே மாதிரி அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கொடுத்துட்டு போய் அவன் என்னன்னா வாங்க நம்மகிட்ட இருந்து எடுக்கணும்னு வந்தவனை கர்த்தர் என்ன செய்தார், அப்படியே மாற்றிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படிதான் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப டபுள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா அங்கங்க இருந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, அந்த பாஸ்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து ஃபோன் நம்பர்லாம் இருந்துச்சு பாருங்க. நாங்கள் உடனே அந்த பாஸ்டர்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணுறோம். இந்த மாதிரி அவன் ஜான் எங்களுக்கு சொல்லியிருந்தான். ஜானா ஜோ எங்களுக்கு பேர். இந்த ஜோன்னு சொல்லி ஒருத்தர் அவங்கக்கிட்ட வந்தானா அப்படின்னு ஃபோன் அடித்தா அந்த நம்பரில் உள்ள பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், ஆனால் ஒருத்தர் வந்தான், அவன் வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வச்சுருந்தான், அதை வச்சு எங்கள்கிட்ட என்னென்னமோ சொல்லி என்கிட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு போயிட்டான். இன்னொரு பாஸ்டர் எடுத்தா, ஆமாம் பாஸ்டர் ஒருத்தர் வந்தான், ஆனால் அவன் ஜோன் பேர் சொல்ல வேற பேர் சொன்னான், அவன் வந்து என்கிட்ட 50,000 எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாரும் சொல்கிறாங்க. திண்டுக்கல்ல ஒரு பாஸ்டர், அவரும் எனக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், தம்பி அவன் ஓட்டை வந்தானா, அவனை பிடினார். ஏன் பிடிக்கணும் அப்படின்னா என்கிட்ட இத்தனை 1000 அடிச்சுட்டு போயிட்டான். எனக்கு நான் பயங்கர ஆச்சரியம். எல்லா பாஸ்டர்ஸையும் அடிச்சவன் என்கிட்ட மட்டும் ஏன் கொடுத்துட்டு போனான்? ஆண்டவர் கொடுக்க சொல்றேன். அப்பதான் நினைச்சேன், எல்லா பாஸ்டரோட சர்ச் எல்லாம் பெரிய பெரிய சர்ச், இவங்க பேசின எல்லாம் பெரிய பெரிய கூட்டம். நானே அப்பதான் ஊழியமே ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன், 4 பேர் 5 பேர். அப்ப நான் நினைச்சேன், பெரிய கூட்டத்தோட கூட ஒருவேளை இல்லாத ஆண்டவர் 1 2 3 4 பேர் இருக்கிற இடத்துல அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். காரணம் என்னவென்றால் அவரே நம்முடைய தேவன், அவரே நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாம் செய்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக இருக்கிற சூழல்களை நினைத்து நீங்கள் கலங்காதிருங்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. நான் இதுக்காக ஒருத்தர், இப்போ சப்போஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு திருடை வந்துட்டான். ஒரு திருடை இந்த மாதிரி உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துட்டான். உடனே நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? வாங்க திருடா, வாங்க, எப்படி இருக்கீங்க, பசியாக இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் முதல் சாப்பிடுங்க, அப்படியே சொல்லுவோம். லிட்டரலாக நாங்கள் அதான் செஞ்சோம், அதைத்தான் செஞ்சோம். இது நினைச்சு பாருங்க. அவன் திருட வந்திருக்கான்.
நாங்கள் உடனே அவனை கூப்பிட்டு கறியும் சோறு சமைச்சு போட்டோம். நீங்கள் அப்படி திருடனுக்கு செய்வீங்களா? நாங்கள் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 நாள் சாப்பாடு போட்டோம். 3 நாள் நல்ல சாப்பாடு. எவனாவது திருடுவான். 1 வீக் அன்னைக்கு போட்டதான். எவனாவது இப்ப திருடுவானா? அதாவது இந்த சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, இது ஒரு பழமொழி, திருட கையில சாவியை கொடுத்துட்டான், அவன் என்ன செய்ய மாட்டான், திருடவே மாட்டான். சில பேர் அப்படிதான். நான் இந்த காரை கொண்டு போய் எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிற இடத்துல, இந்த ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் காரை கொண்டு போய் நிறுத்திட்டு மக்களை பார்க்க போவாங்க. இப்போ தூரம் உள்ள நடந்து போகணும். அப்படி இடங்களில் போகும்போது அந்த வானரங்கள் இருக்கும், அந்த வாண்டுகள்லாம் இருக்குவாங்க, பயங்கர சேட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அப்படியே கல் எடுத்துட்டு வந்து காரில் கிறுக்குவாங்க, அப்புறம் குச்சி எடுத்து அப்படியே போடுவாங்க, அப்புறம் கல் எடுத்து படம் வரைய ஆரம்பிச்சுவாங்க, ஏபிசிடிலாம் எழுதுவாங்க, அப்படிலாம் எழுதுவாங்க. சரி, இப்படி இவங்களை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் காரை நிறுத்தணுன்னே பார்ப்பேன். இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுகள் உடனே அவங்க எல்லாம் கூப்பிடுவேன், டேய் தம்பிங்களா இங்கே வாங்க அப்படின்னா, அண்ணே அப்படின்னு ஓடிடுவாங்க. வந்தவொடனே அவங்க சொல்கிறேன், டேய் எல்லாருக்கும் நான் சாக்லேட் வாங்கி கொடுக்க போகிறேன், நீங்கள் என்ன செய்ய? அப்படியா, எதுக்குண்ணே அப்படின்னா, இந்த காரை யாரும் தொடாமல் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா தொட போகிறதே அவங்க சொல்லி தொடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, சரிங்கண்ணே அப்படின்னு வாங்க. சரி போயிட்டு வந்தோம், வர்ற வரைக்கும் கார் பத்திரமா இருக்கும். அது மாதிரி இவனுக்கு திருட வந்தவனுக்கு என்னது, சாப்பாடு போட, அதை போட எதுவுமே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா, எப்படியாவது இவனை ஆண்டவருடைய அன்பை இவனுக்கு என்ன செய்யணும், காட்டணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை இவனுக்கு காட்டணுமேன்னு சொன்னால், கடைசியில் அந்த அன்பு அவனை என்ன செய்யுது, மாற்றினது. ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டான். அப்படி ஒருத்தர் திரும்ப வரமாட்டானா நாங்கள் எதிர்பார்த்தோம். அதனால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் பிரச்சனையா இருக்குதா, உடனே கையை வைத்து என்ன சொல்லுங்க, எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், பாதர் பாடினார், எல்லாமே எதிராக இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அக்கினி சுளையா பயப்படாது, சிங்கம் கெபியா உடனே என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதனால என்ன நடந்தாலும் சரி. இப்போ அதனால நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் மைண்டு வந்துருச்சு. இப்போ யுத்தத்துக்கு போறவன் இருக்கா பாருங்க, இந்த சோல்ஜர், அவனை வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து வீட்டில் நல்லா தூங்க வச்சு, எப்பா நாளைக்கு காலையில் சண்டை இருக்கு கிளம்பி வந்துருந்தா, அவன் போய் முன்னால் நின்னா எப்படி நிற்பான்? அப்படிப்பட்டவன் போய் நின்னா கைகாலெல்லாம் நடுங்கும், அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனால் அப்படி யுத்தத்துக்கு போறவனுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த ட்ரைனிங் அவன் முடிச்சுட்டான் வைங்க, அதுக்கப்புறம் போய் யுத்த காலத்தில் நிற்கும் போது அவன் எப்படி நிற்பான்? ஏய் நீ என்னடா, உன்னை மாதிரி பல பேரை நான் என்ன செஞ்சுட்டேன், அடிச்சு போட்டு தான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கேன், எனக்குள்ள அந்த ஒரு தைரியம் இருக்குதுன்னு. அப்போ அப்படி ஒரு தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த கடினமான பாதையெல்லாம் நம்ம கடந்து வரும் பொழுது, இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து வரும் பொழுது, நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் மாத்துறாரு. ஐயோ உடனே கடன் வந்துருச்சே, ஐயோ வியாதி வந்துருச்சே, ஐயோ கஷ்டம் வந்துருச்சேன்னு பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் அதை செய்வேன். நம்ம பாடணும்ல, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்புவதற்கு என்றாலும், அதாவது என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அக்கினி நடுவே நம்மை ட்ரேஸ் இல்லாம பாதுகாக்கிறவர் அவர். வெளியே கொண்டு வந்த உடனே இவெல்லாம் செக் பண்ற. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க 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 போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலைகளை நீங்க மட்டும் பார்க்கல, உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே பார்த்துட்டு இருக்கு. இவன் என்ன ஆவான்னு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றான்ல, இவன் நிலைமை என்ன ஆகும்னு பார்ப்போம். ஏசுன்னு சொல்றான்ல, என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே என்ன செய்யும், உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். ராஜா அவனோட கூட இருந்தவங்கெல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியே வரும்போது என்ன நடந்தது தெரியுமா?
ஃபர்ஸ்ட் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள். ரெண்டாவது என்ன நடந்துச்சு? தீவிரமா எழுந்திருந்து இல்லம்மா, அதுக்கு முன்னால இருந்து வாசிக்கலாம், கொஞ்சம் முன்னால. பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி போட்டோம். இப்போ பிரமிப்படைந்ததுக்கு அப்புறம் தீவிரமாய் எழுந்து, இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஓடி வரணும் வேகமா. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட என்ன செய்வான்? ஓடி வருவான். அப்போதான் நீங்க ரெடியா இருக்கணும். எதுக்கு ரெடியா இருக்கணும்? அப்படிப்பட்டவங்களெல்லாம் அடிச்சு பல்லக்கில் ஊத்து கீழே போட்டுடலாம். ஏண்டா இப்படியாடா செஞ்சா அப்படின்னு சொல்றதுக்கா? அதுக்கு இல்லை. அப்படி ஓடி வரும்போது நீங்க சொல்லணும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு. அதான் சாட்சி. அவர்கள் ராஜா சொல்லுகிறார், இவரை கட்டில உள்ள போட்டோம், ஆனா இப்போ அவன் எப்படி நடக்கிறான்? சுதந்திரமா உலகம். இவனுக்கு கட்டு போட்டோம், ஆனா இவன் கட்டெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கயிறெல்லாம் அறுந்துருச்சு. இல்ல, கட்டெல்லாம் அறுந்து போச்சு. இவனை கட்டி உள்ள போட்டான், ஆனா இவங்க ரொம்ப ஜாலியா சுத்தி திர்றாங்க. இவங்களை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சோம், ஆனா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படிதான் நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அம்பிளிக்கையில இருந்து வடமதுரைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், சம்மந்தமே இல்லை. அந்த கரஸ்பாண்டன்ட் நினைச்சாங்க வடமதுரையில் கலைமகள் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு போட்டால் இவங்களை பின்னி எடுத்துருவாங்க, போட்டோம் கஷ்டப்படணும் எப்படியாவது கொண்டு போய் போட்டால். கடைசியில் நடந்தது என்னன்னா தலைகீழ நடந்துச்சு. இவங்க போன உடனே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் ஓடி வந்து, அம்மா எப்படியாவது வில்லிங்னஸ் கொடுத்து எங்கேயாவது நீங்கள் போயிடணுமா, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நாங்கள் பார்த்துக்கலாம். காரணம் என்னவென்றால் 3 பேரை உள்ள போட்டோம், 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு. அது அவனுக்கு தெரியும், உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். உங்க கூட இருக்கிற ஆண்டவர், உங்களோட இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை ஒருவேளை நீங்க உணராம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் எதிராளியின் கண்ணுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் கண்ணுக்கு கர்த்தர் காண்பிப்பார். அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். தீவிரமாய் ஓடி வந்து உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நம்ம கேட்போம். அது மட்டும் இல்லை, அவன் இந்த 4ஆவதா வந்த நபரை குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்க்கிறவன் ஆண்டவரை பிடிச்சுக்கலாம். இதுக்கு தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில கடினமான பாதைகளை உங்களை கொண்டு போறாரு. ராகாப் இருக்கா பாருங்க. ராகாப் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்குள் ஆண்டவர் கொண்டு வந்தார், அவரை போல ஒரு ஆண்டவர் இந்த பூமியில இல்ல, நானும் அவர் தான் என்ன செய்வேன். எரிகோ கோட்டை முழுவதும் அழிய போகிறது, கோட்டை இடிந்து விழ போகிறது. ஆனா இவள் ராகாபுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவள் இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தெய்வமாக கொண்டார். எதனால தெரியுமா? அற்புதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சார். அற்புதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சதுனால நாங்க ஆண்டவர் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறதுனால உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற இந்த அற்புதத்தை கண்ட உங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அற்புதங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறதை பார்த்து நிறைய பேர் ஆண்டவரை தேடி ஓடி வர போறாங்க. ஆமென். அல்லேலூயா. 4ஆவதா உள்ள ஒரு ஆளை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சா, அவர் எப்படி இருந்தார்? தேவ புத்திரன், தேவனுடைய குமாரன். தேவகுமாரன் அப்படின்னா அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய பாட்டுல இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரா?
வந்தாரா வரலையா, அவர் இருந்தாரா இல்லையான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். பழைய பாட்டில் அக்னி சூளைக்குள்ள இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட நின்றுட்டு இருந்தார்னா, இந்த புதிய பாட்டில் உன் கடனோட, உன் பிரச்சனையோட, உன் தேவையோட, உன் வியாதியோட, உன் பலவீனத்தோட இயேசு உன்னோட நிற்க முடியுமா முடியாதா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் என்னோட கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் பிரச்சனையில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் போராட்டத்தில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, அவர் என்னோடு இருக்கிறார். அக்கினி சூளைக்குள்ள வரும் பொழுது இந்த ராஜாவெல்லாம் ரொம்ப அப்படிதான். தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்ட போது ராஜா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போயிட்டு இருந்தவர். காலையில வந்து துயர சத்தமா தானியேலை பார்த்து கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டவனே அவன் என்ன சொன்னான்? ராஜாவாகிய நீர் வாழ்க, எங்கள் தேவன் இரவெல்லாம் என்னை என்ன செய்தார்? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு நிமிஷம், அவரே தான் உங்களை காப்பாரு. ஆனா அந்த ஸ்கேலுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படியே கைகளை தட்டி ஆராதிப்போம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, ஒரு சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. எல்லாரும் சொல்லுவா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் முதல் சேனைகள், விசுவாசத்தோட பாருங்கள், விசுவாசத்தோட சொல்லுங்க, எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூதர் சேனை காப்பாரே. ஆவியினால் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுக்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுக்குமே. அவரே என்னை காத்தவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை மூடி எல்லாருடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுத்து, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நம்ம மத்தியில செயல்பாடி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, heard but not held back. They don't even smell like smoke. அவர்களிடத்திலே நெருப்புக்குரிய எந்த வாசனையும் இல்லாதிருந்தது. கடினமான பாதைதான், வேதனைதான், தேவை, பிரச்சனை, வியாதி, போராட்டம், ஆனால் அதற்குரிய எந்த வாசனையும் இல்லாமல் உன்னை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து என்னை 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 தூக்கி எடுக்கிறவன், என்னை விடுதலையாக்குகிறவன், அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உடைய வேதனைகளை அவர் நீக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு அவருக்கு பின் சொல்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் கர்த்தர் என்னை விடுதலையாக்குவா, அதற்குரிய எந்த சுவடும் இல்லாமல் என்னை கர்த்தர் தூக்கி எடுப்பார் என்று நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. என் வேதனைக்கு ஒரு சுவடு இல்லாமல், நான் பட்ட பாடுகளுக்கு ஒரு சுவடு இல்லாமல் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க கையை வைத்து, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். நன்றி நன்றி. கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை நாளில் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து, தகப்பனே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் வேதனையில் ஆண்டவரே அக்கினியின் பிடியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது நான்காவதாய் நீர் அவர்களோடு கூட விழாவினீர். ஆண்டவரே, அவர்களை வெளியே கொண்டு வந்த பொழுது அவர்கள் சரீரத்தில் அக்னிக்கான எந்த சுவடும் இல்லாமல் இருந்தது. ஆண்டவரே, கருவினதற்கான எந்த வாசனையும் இல்லாமல் இருந்தது. அதே போல இந்த நாளில் எங்கள் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், எங்கள் காயங்கள் எல்லாவற்றையும், கண்ணீரை எல்லாவற்றையும் நீங்க மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை தர போகிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கான ஒரு சுவடும் இல்லாதபடி எங்களை நீ நடத்துகிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தெய்வ பிரசன்னம் அவர்களை மூடட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படுகிற எல்லாவற்றிலும் நீர் அவர்களை வெளியே கொண்டு வந்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்ததை அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமாய் பிரமித்து பார்க்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் உன்னத நிலைமையில அவர்களை உயர்த்தி வேதனை மாறட்டும், கண்ணீர், கவலைகள், பாடுகள் எல்லாம் தீரட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே அந்த விடுதலை அவர்கள் அனுபவிக்கும்படி சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் அவர்களை நிரப்புவீராக. உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே முழுவதுமாய் நிறைவேறும்படி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நன்மையை அவர்கள் அனுபவிக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத ஒரு இருதயத்தை அவர்களுக்கு தரும்படியாய் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.